வணக்கம், வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு புது ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது என்ன ரெசிபின்னா பைனாப்பிள் ரவா கேசரி பாத். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்றது முதல்ல பார்ப்போம். பைனாப்பிள், முந்திரி, திராட்சை, கேசரி கலர், பால், சர்க்கரை, ரவை, ஏலக்காய் தூள், நெய். இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நெய் போட்டுக்கலாம். ரவா கேசரி அப்படின்றதுனால நெய் எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறம் நம்ம உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ முந்திரி பருப்பு போடுறேன். இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே நம்ம திராட்சை பழம் போடுறோம். கொஞ்சம் செவந்துருச்சு. இதை ஃப்ளேமை சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த மீதி இருக்கிற நெய்யில் நம்ம இப்போ ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நெய் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நான் நெய் பத்தலை. ரவா கேசரிக்கு நிறைய நெய் தேவைப்படும். ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். இது வறுத்ததுக்கு அப்புறம் நெய்யில் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இந்த பால் ஊற்றி வச்சிருக்கலாம் இல்லையா, இந்த பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றுறேன். பாலும் தண்ணியும் எதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன்னா, இது நல்லா ரவையில் ஊற்றும் போது ரவை வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு அதை வேகணும். ரவை பச்சையாக இருந்தால் நல்லது இல்லை உடம்புக்கு. அதனால பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடணும். ரவை நல்லா வேகணும். பார்த்தீங்களா, இப்போ கொதிச்சுட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா மேலே தெளிக்கும். அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சிருக்கிற பைனாப்பிள் இதில் போடுறேன். இதுவும் இதோட நல்லா கலந்துடணும். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு ரவை லட்டு பண்ணி கொடுப்போம். ரவையில் என்னென்னமோ ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பைனாப்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது தவிர நம்ம வந்து வேறு ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரவையோட. இது நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போது சர்க்கரை, சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கரகரான்னு இருக்கணும். இப்போ வந்து கேசரி கலர் போடலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் நல்லா போட்டதுனால அடியில் ஒட்டாமல் வந்திருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம முதல்ல வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ஸ்வீட்னாலும் அதுக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும். முந்திரி திராட்சை ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தட்டில் சர்வ் பண்ணிடலாம். சரிங்களா, அவ்வளோ நெய் போட்டதுனால ஒட்டாமல் வருது. இப்போ பைனாப்பிள் ரவா கேசரி பாத் ரெடி. இதை எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல வாணலியில் நெய்யை ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை பழம் இதை ரெண்டும் வறுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கு மேலே ரவையை போட்டுக்கணும். ரவையும் நல்லா வறுத்துடணும். வறுத்துறதுக்கு அப்புறம் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணி அதை நல்லா வேக வைக்கணும். அந்த ரவை வெந்து நல்லா தண்ணி பாலெல்லாம் சுண்டினதுக்கு அப்புறம் பைனாப்பிள் எடுத்து நம்ம போட்டுடுறோம். பைனாப்பிள் பீசஸும் அந்த ரவையோட நல்லா ஆட் பண்ணி சர்க்கரை எடுத்து தேவையான அளவு நம்ம சர்க்கரை நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சர்க்கரை எடுத்து நல்லா கலந்து
கலந்துட்டதுக்கு அப்புறம் கேசரி கலரை போடுறோம். கேசரி கலர் போட்டு நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூவிட்டு முந்திரி பருப்பு திராட்சை பழம் வறுத்தோம் இல்லையா, அதையும் கடைசியில போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடணும். பைனாப்பிள் ரவா கேசரி பாத் ரெடியா இருக்கு.